முதலாவதாக வரவேற்பு அளிப்பதற்காக நம்முடைய பள்ளியுடைய தாளர் அவர்களை இது மேடைக்கு அளிக்கின்றோம். பொருட்பட்டாக குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கிற பெற்றோருக்கு முதல் கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பல விதத்தில் பல முறையில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு ஆண்டும் 10th +1 +2 ரிசல்ட் வடிவில் வெளிவருகிறது. எப்பொழுதுமே கிங்ஸ்டன் தோட்ட எந்த எக்ஸாம்லையும் தோற்ற கிடையாது. ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இங்கே இருக்கிற டீச்சர்ஸுடைய அயராத உழைப்பு, டீச்சர்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது, ஆஃபீஸ் ஸ்டாஃபு நேரத்தோடு கொண்டு வந்து நேரத்தோடு வீடு சேர்க்கிற டிரைவர், அட்டெண்டர், இவ்வளோ பெரிய ஸ்கூலை சுத்தமாக தூய்மையாக வைத்து கொண்டு இருக்கின்ற ஸ்டாஃபுங்க ஒரு சின்ன இது இருந்தால் கூட எடுத்து சொல்லி தான் செய்யணும்னு கிடையாது. நான் ஒரு பிரின்ஸிபலாக இல்லை, ஒரு ஸ்டாஃபாக தான் இருக்கிறேன். இவங்க மத்தியில் டிரைவர்கிட்ட பேச சொல்ல நான் டிரைவர் ஆகிடுறேன், ஆயாங்கிட்ட பேச சொல்ல ஒரு ஆயாவை தான் மாறிடுறேன், ஒரு அதிகாரிகிட்ட பேச சொல்ல தான் முதல்வர் அப்படின்ற இதுவெல்லாம் பேசுகிறேன். 99 பேருக்கு நான் யாருன்னு தெரியாது, பிரின்ஸிபால் யாருன்னு தெரியாது, கரஸ்பாண்டன்ட் யாருன்னு தெரியாது. ஆனால் கிங்ஸ்டன் அது போதும் எனக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னே கூட இங்கேருந்து ஸ்டாஃப் வந்து ஆல் சூப்பர்வைசர் 10th டியூட்டிக்கு போகிறாங்க ஜெய்ப்பூர். அங்கே ஏற்கனவே எங்கள் வேலை செஞ்சுட்டு இப்போ 8 மாதம் இருக்கிற அண்ணா சீஃப் சூப்பரண்டன்ட் அவர் சொல்கிறார், நான் 10 வருஷம் கிங்ஸ்டனில் வேலை செஞ்சேன், நான் வளர்ந்துட்டேன். இங்கேருந்து ஒரு டீச்சர் போயிருக்காங்க, அவங்க பேர் என்னம்மா, வரலட்சுமி. அப்போது ஆல் சூப்பர்வைசருக்கு வந்துருக்கிறேன். நான் 3 வேலை கிங்ஸ்டனில் வேலை செஞ்சுக்கிறேன், 4 வருஷம் கிங்ஸ்டனில் வேலை செஞ்சுக்கிறேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த பிரின்ஸ்பால் என்ற வெங்கடேஷ்ன்ற நபர்கிட்ட வேலை செஞ்சுன்னு யாரும் சொல்லலை. அதுதான் எனக்கு ஓடணும் என்றால் போகுது. இந்த இருக்கிற ஸ்டாஃப் மத்தியில் நான் ஒரு ஆள், அதுக்கு பின்னால் டீச்சர்ஸு, டிரைவர்ஸு, அட்டண்டர்ஸ், ஆயா, ஆஃபீஸ் ஸ்டாஃபு ஏற்பாடு பண்ணி மகளிர் தினத்துக்கு 2 நாள் கழித்து வச்சாங்க. ஒரு 4 பேருக்கு சிங்க பெண்மணின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாஃபு நம்ம ஸ்டாஃபு, புரியுதுங்களா? நான் அப்போ கூட நினச்சிக்கிறேன், சிங்கத்துக்கு ஒரு யானை பரிசு கொடுக்குறது தான் மனசில் கொடுக்குறேன். என்ன எந்த விதத்தில் நான் தாத்திக்கிறது இல்லை. ஒரு அதிகாரி முன்னோ, ஒரு மாணவர் முன்னோ, அதே சமயத்தில் இந்த பணிவுன்றது என்னை விட்டு போகாது. இன்றைக்கி கூட இந்த நிகழ்ச்சியில் நடக்கிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் ஒரு 4 ஸ்டூடெண்ட்டு 10th ஸ்டூடெண்ட்டு வந்து எங்களை ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எனக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. அவங்க என்ன வணங்கலை, ஒரு பிரின்ஸ்பாலையோ வெங்கடேசனையும் வணங்கலை. எனக்கு உள்ள இருக்கிற நல்ல செயல்களும் எனக்கு உள்ள இருக்கிற இறைவன் தான் வணங்குறாங்கன்னு நினச்சிக்கிறேன். அதனால தான் நான் இன்றைக்கே இருக்கிறேன் உங்கள் முன்னால். இந்த தலைகணம் வந்தாலே போயாச்சு இல்லைங்களா? அதுமாரி ஒவ்வொரு நாளும் பாடம் கற்றுக்கிட்டே இருக்கும். மாணவர்கிட்ட இருந்து, மீடியாக்கிட்ட இருந்து. சமீபத்தில் போன வாரம் ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். கண்ணனும் பரமாத்மாவும் கண்ணனும் மகா நிகழ்ச்சி சாப்பிட்டுங்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் உதவி கேட்டு பசி, எனக்கு பசியாகணும்னு சொல்லிட்டு வரோம், சாப்பிட்டுங்கிறாங்க. கண்ணன் எதுவுமே சொல்லலை. கண்ணன் என்ன பண்ணுறான், வலது கையால் சாப்பிட்டுக்கிறான், இடது கையால் கொடுக்குறான். வந்தவன் வாங்கி சாப்பிட்டு போயிடுறான். கண்ணன் கேட்குறாரு, இது தப்பு இல்லையா?
ஒருத்தருக்கு கொடுக்கும்போது வலது கையில் தானே கொடுக்குறோம், ஏன் இடது கையில் கொடுக்குறேன்னு. அதுக்கு கண்ணன் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப கரெக்டுன்னு போன மாதம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் சாப்பிட்டு கை கழுவிட்டு இருக்கிற டைமில் வாழன்ற மனப்பான்மை வரும். இவனுக்கு நான் உடைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறோமா அப்பயே கொடுத்துரும். செயலை செய்யணும்னா அப்பவே செஞ்சுக்கணும். கதைக்கு வர எங்கள் நிலத்தில் அறுவடை 40 மூட்டை வருது அரிசி. அப்போ சொல்கிறேன், ஸ்டாஃபுங்கிட்ட சொல்கிறேன், இருக்கிற சீனியர் கொஞ்சம் சின்சராக இருக்கிறவங்களுக்கு, நிலம் இல்லாதவங்களுக்கு 4 மூட்டை அரிசி கொடுத்துன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி ஒரு அன்றைக்கே கொடுத்துருந்தா கொடுத்துருக்கு. டிலேடு ஆல்வேஸ் டிலேடு. இன்றைக்கி வரைக்கும் கொடுக்க முடியுது. இது ஒரு பாடம் தானே இல்லைங்களா? நிறைய நிகழ்ச்சி சொல்லலாம். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்குது. ஏன்னா மற்றவங்களாம் 10 மாதம்தான், நான் 12 மாதம் இருந்து தான் வெளியே வந்தேன். அது உண்மை. என் கூட பிறந்தவங்க 9 பேர், 7 தமைக்கைகள், எல்லாமே பெரியவங்க, எல்லாம் வசதியாக இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பேட்டினா எல்லாருக்கும் சாமி பேர் தான். எல்லாருக்கும் ஒரு 10th படிக்க இன்னும் வெங்கடேசன் கர்நாடகமாக பேர் வச்சுட்டாங்க. வெங்கடேசன்றது யாருமே ஃபேமஸாக இல்லையே. ஒரு மெடிசா இல்லை, ஒரு டாக்டர் இல்லை. நமக்கு தெரிஞ்சபடி இந்த பேரில் பெரிய ஆள் யாருமே இல்லைன்னு அப்போ 10th படிக்க சொல்ல வருத்தப்பட்டது உண்டு. ஜாதகத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ரெஃபர் பண்ணிடுவேன். யோஜகம் சொல்கிறது நம்மளுக்கு நடக்குதான்னு ரெஃபர் பண்ணிடுவேன் தவிர அது நம்பருக்கு இல்லை. இங்கே பக்கத்தில் மடத்தில் சிவநேசன் ஒரு நல்ல ஜோசி, கோவக்காரன். அவன் சொல்கிறதான் கேட்டுக்கணும், பதிலுக்கு நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. இது எப்படி இது கேட்கக்கூடாது. உடனே கேட்கணும். எப்படியா விட்டாலும் அந்த ஜாதகத்தை விட்டு எறிகிற ஆள். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன போகிறேன், கூட 2 பேரை இட்டுட்டு போகிறேன். என் ஜாதகத்தை இப்படி பறிச்சுட்டு போட்டுட்டான். அதாவது ஜோசியம் யோசித்தேன் மாட்டேன், நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை போடுவோம், எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சொன்னாப்புல திறமையான ஆள். இன்றைக்கி வயசுக்கு கிட்டத்தட்ட 95. நான் பேசலனோட அவர் பேசுவார். எப்படி இருக்கீங்க வாத்தியார்? இந்த வாத்தியார்ன்னு கேட்க சொல்லி அப்படியே புல்லரிக்கும். நம்மோட வாத்தியாரா? அங்கே கீரை கடைக்கு போனால் 4 பொம்பளை வாத்தியாராங்க. விழாவுக்கு கேள்விப்பட்டால் யாருங்க? சீஃப் கெஸ்ட்டுங்க. விழாவுக்கு வர்றவங்களும் சீஃப் கெஸ்ட்டு. விழாவுக்கிற எல்லாருமே எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டு தான்னு. ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கான்றாரு. ஆமாம் சார், அதுமாதிரி பழகிட்டோம். மாணவர்கள் தன்னம்பிக்கையை ஊட்டணும், படிக்கணும். யாரும் படிக்காத ஸ்டூடெண்ட்டே கிடையாது. புரியுதுங்களா? இப்போது 6th படிக்கலன்னா 8th நல்லா படிக்க இருக்கும். 8th நல்லா படிக்கலன்னா 10th நல்லா படிக்கலன்னா +2. எதிர்ப்பு இருந்துக்கு தான் இருக்குது. அந்த எதிர்ப்புலாம் சமாளிக்கிறது நான் இல்லை, என் சக்தி இல்லை. இந்த ஸ்கூலுடைய பேர். இந்த ஸ்கூல் பேர் கேட்டால் கிங்ஸ் தான் நல்லா இருக்கும். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இப்போ முதல்ல கிங்ஸ்ன்னு போகலாம். அங்கே தான் சுத்தமாக வச்சுருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்க ஃபோட்டோ எடுத்து நம்ம அமைச்சர்லாம் டாக்டர் அதிக எல்லாம் துப்பாக்கிட்டு வர ஒரு டீச்சரை வந்து 12 மணிக்கு மிரட்டுறாங்க. இப்போ பிரின்சிபல் நல்லவளாக இருக்கிறதா கெட்டதாக இருக்கிறதா? அதேமாரி ஆளுங்களுக்கு சொல்லுங்களேன், யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன். நான் என்ன செய்யுது? அந்த டீச்சர் வந்து அழுகுது காலையில் ஒரு 9 மணிக்கு. எனக்கு யார் எது சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடுது. அந்த சேருக்கு மரியாதை கொடுக்கணும். இல்லை நான் அந்த ஒரு அந்த மதத்தில் நான் பிறந்துட்டேன், அதை செய்கிறேன். இன்றைக்கி கூட நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்துருக்கலாம், முபாரக், ஹாப்பி முபாரக் அப்படின்னு இங்கே 2 இதுவும் எம்மதம் சம்மதம் ஒட்டியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போகும்போது பாருங்கள்.
எல்லா மதத்தும் ஒன்று தான், ஏழை பணக்காரன் ஒன்று தான். ஒரு 4 புடவை வேஷ்டி கட்டின்னு ஒரு துண்டை வரைக்கும் மேலே போட்டுன்னு வரையும் உட்கார்ந்தோம் மரியாதை கொடுத்து சொல்லுவோம். நான் இருந்தால் அப்படி நடக்கும், நான் இல்லைன்னா வேறு மாதிரி நடக்கும். அதனுடைய விளைவை ஒரு நாள் இங்கே சந்திக்கிறேன்னா அதுக்கப்புறம் நான் மாணவர்கள் அது தெய்வம் நினைக்கிறோம். அதை புரிஞ்சுங்க. ஒரு 50 வரைக்கும் இருக்கிற மேல் ஃபீமேல் சில்ட்ரன் காட் என்னை பொறுத்தளவு அதுதான். இன்றைக்கும் அந்த குழந்தைங்கள்கிட்ட இருந்து பாடம் படிக்கிறோம். எந்த ஒரு குடும்பத்தில் மதர் டேலண்ட்டாக இருக்காங்களோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் படிக்கிற குழந்தை எல்லாமே டேலண்ட்டாக மாறும். அது உண்மை, கண்கூட பார்க்குறேன். எழுத படிக்க தெரியாத அம்மா இது பண்ணவங்களாம் டாக்டராக இருக்காங்க. இன்னைக்கு புரியுங்களா? அக்கறை எடுத்துக்கணும். இப்போ இங்கே இருக்கிற டிரைவர் அட்டண்டரை வச்சுக்கிட்டு ஒரு 20 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 6000 மரம் கன்றை வச்சு நீ மரமாகிட்ட. அன்றைக்கி தெரியல அது என்ன பலன் கொடுக்கணும். டெய்லி பலன் கொடுத்துட்டு இளநீராகவும் பலாவாகவும் எல்லா மரமும் இருக்குது. எனக்கு வரைக்கும் நன்மை கொடுக்கல. இருக்கிற பறவை தங்கறதுக்கு, அதில் காய்க்கிற பழம் காய்களை சாப்பிட்றதுக்கு வருது. இதெல்லாம் என்னுடைய முயற்சி மட்டும் கிடையாது. இந்த வேலை செஞ்சுட்டு போனால் டிரைவர் அட்டண்டர் பண்ணால் செய்வாங்க. மற்ற ஸ்கூல்லாம் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவங்களையும் கடிஞ்சிப்போம். எதுக்காக? பசங்களுடைய நிலத்துக்காக. இந்த மடம் ஜோசியரை பற்றி சொன்ன திருப்பி அவர்கிட்டே வரேன். இதெல்லாம் எட்டுமே கொடுத்து அது படம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிது. எத்தனை மரம் இருக்கும்? அப்போ 4 வருஷத்துக்கு முன்னே உண்மை வர செய்யறதுக்கு பாடுபடுறோம். இருக்கிற இடம் சின்னது. இப்போ நிகழ்ச்சி நடக்கும், உடனே ப்ரைஸு கொடுப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் கிளம்பலாம். மொத்தம் வர்றது ஏன்னா ஏற்கனவே இடம் ஒரு 2 வருஷமாக வாடகை கொடுத்துங்கிறேன். சாணத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி. அது ரெடி பண்ண முடியல. இந்த எக்ஸாம் தான் மெயினாக பார்க்கறதால அதை ரெடி பண்ண முடியல. நிறைய இன்கன்வீனியன்ட் இதே மாதிரி இடத்துல சும்மா அடித்து ஆண்டு வேணும் குழந்தைங்களையும் உங்களையும் கஷ்டப்படுத்துறது. ரியலி ஐ ஃபெல்ட் வெரி சாரி. அடுத்த வருஷம் இதேமாரி ஒரு நிலைப்பாடு இருக்காது. கோஆப்ரேட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. 45வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட உள்ள இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் என பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். பள்ளியில் படிப்பு மட்டும்தான் முக்கிய அம்சமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது காலத்திற்கு ஏற்றால் போன்று பல விளையாட்டுத் துறைகளிலும் மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பல சான்றுகளை வாங்கி குவித்து வருகின்றனர். இதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கல்வியாண்டிலே ஜோனல் லெவல் நடைபெற்ற வந்தவாசி வட்ட அளவிலே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியிலே நமது பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் தனிநபர் வாகையர் பட்டம், த இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றி பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதுதான் அனைத்துக்கும் தெரிந்தது. அதேபோல் ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் ஒரு 5 புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த பள்ளி கைவிடப்பட்டது. முதல் இடத்தை வந்தவாசி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தட்டி சென்றது. 5 புள்ளி வித்தியாசம், அவ்வளோதான். ஓகே, பரவாயில்ல. இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த பள்ளியை விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத பள்ளி என்று அனைவராலும் பேசப்பட்டது. அப்படி இருக்கின்றது காலகட்டத்தில் இன்றைக்கு வட்ட அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவிலும் நமது பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆண்டு அதில் நமது பள்ளியை சேர்ந்த மாணவன் 2 2வது பரிசை தட்டி சென்று நமது பள்ளிக்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சீஃப் மினிஸ்டர் மூலமா அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டு மட்டுமல்லாம மாநில அளவு அதே போல நேஷனல் அளவிலும் பற்றி கேட்டால்
தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசினை பெற்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. வரும் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல் துவங்க உள்ளது. இதில் என்சிஆர்டி பாடல்களுக்கு இணையான புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளது. மாணவர்கள் ஆசிரியரை கேள்வி கேட்கக்கூடியவராக வர வேண்டும் என்பதுதான் இந்த பள்ளியுடைய முக்கிய நோக்கமே கூட. அதாவது ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துவது மட்டுமே நோக்கம் அல்ல. ஆசிரியர் பாடம் நடத்தப்படுகின்ற பொழுது ஆசிரியரிடம் கேள்விகளை கேட்டு மாணவர்களுடைய நமது பள்ளியினுடைய தேர்ச்சி சதவிகிதம் அப்படின்னு பார்க்க சொல்லும் ரொம்ப எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது என்பதுதான் உண்மை. குறிப்பாக 12th ஸ்டாண்டர்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸை தட்டி சென்றது கிங்ஸ்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. மொத்த மதிப்பெண்கள் 600க்கு 585 மதிப்பெண்களை பெற்று இந்த பள்ளிக்கு பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள் நமது பள்ளி மாணவர்கள். அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய தாளர் அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பேச்சுகள் மூலமாக வரவேற்பினை கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியுடைய துவக்க நிலையிலே நமது பள்ளியை சேர்ந்த சிறு குழந்தைகள், இளம் குழந்தைகள் அவங்கள ஸ்டேஜ் 1 தூக்கி தான் விடணும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எல்கேஜி ஸ்டூடெண்ட் அவங்க உங்களுக்கு நடனத்தின் மூலமாக வரவேற்பினை அளிக்க இருக்கின்றார்கள். அதிலே பங்கு பெறக்கூடிய மாணவர்கள் ஏ ஆயிஷா சித்திகா, எம் ஃபரீனா ரியாஸ், ஆர் மெஹாத்திஸ்ரீ, எஸ் ஜே விஹானா, எம் தனுஸ்ரீ, பி ஹர்ஷினி, பி சஞ்சனா இவர்களை இதோ நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம்.
மிஸ் வாழ்த்துக்கள். அடுத்ததாக எல்கேஜி ஏ செக்ஷன் சேர்ந்த அந்த சேரில் உட்காரலாமே. பாருங்க, ஸ்டூடெண்ட்டை கூட்டு வரதுக்கு வழி இல்லை. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நடனமாடிய குழந்தைகளுக்கு நடனத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கொடுக்கின்றார். Butterfly
வாசி அவர்கள் தற்சமயம் நினைவு பரிசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக அழகாக வழிவிட்டு இருங்க. இந்த ப்ரோக்ராம் நடத்த முடியல, இங்கே ஸ்டூடெண்ட் உள்ள கூட்டு வர முடியல. Santosha
டான்ஸ்லாம் கொஞ்சம் பேக் சைடு போயிடுங்க. இல்லை, இடம் கொஞ்சம் குறுகிய பகுதி தான். வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தல முட்டையம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா பள்ளியம்மா வேறாண்டி தங்கதிய தூராண்டி கண்ணடிய காணாண்டி கிளி அடியால மரக்கேல வண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி கம்மங்கர காடி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி வாழ்த்துக்கள் ஹரிவர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சீர்குதேஷ் கண்ணா மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அழகாத மாம்பழம் வல்வா போத மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம். குரங்கு நல்ல குரங்கு குற்றாலத்து குரங்கு மடிச்சு மேல ஏறும் வலி ஏறும் பொத்து கடலை போடுக்கும் பொடியில அடைக்கும் கொத்தி கடை போடும் கம்பைக்கு நல்லாடும் ஓடிவா பால சோறு முன்னவா என்னை போன நீயோ மாலை பாட்டு பாடவா. வாழ்த்துக்கள் யாஷி. My name is Shivani. ABCD EFG H-I-J-K L-M-N-P L-M-N-P Q R-S-T U-V-W X-Y-Z Sugar and a bed Hip U-Dorothy U-Max for the bed X-Tang Money Come to me, hi Mali, to
வாழ்த்துக்கள் லோகமித்ரா. லோகமித்ராவை தொடர்ந்து சின்ன மணி வாத்து அம்மா இங்கே வா வா அசை முத்தம் தாத்தா என்னை சோட போட்டு ஈர சூட போட்டு உன்னை போல நல்லா ஊடில்லாமல் உள்ள யார் உனக்கு தல்லை ஏழு மிங்கமில்லை நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள் கனிஷ்கா. குழந்தைகளுக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து என் பேர் டி கவிஞர். நான் எல்கேஜி ஆப்பில் படிக்கிறேன். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக அன்பும் அரணும் உரைத்தாயும் பண்பும் பயனும் அது அன்புதான் எல்லாம். அன்புடைய என்பு உரிய பிறர்க்கு இனியுள்ளவாக இன்னார குரல் தனி இருப்ப காய்கடன் நற்று. நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள். My name is Sayyid திருக்குறள் அகர மூத்த எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அன்னோட தாயில் வாழ்க பன்மு பயவாடு இனிய உருவாக இந்நாடு கூட கணிப்ப காய்கவன் நெற்று அன்பினால் எல்லா தமிழ் கூறியால் முறைய என்னும் முயற்ப நன்றி மறுப்ப நன்றன்று நன்றோடு அன்றை மறுப்ப நன்று. நன்றி மேம். வெரி குட். முதலை ஏற்றதம் ஆடிப்பால் உயர்த்த உலகு அம்பிக்குண்டா அரிக்குண்டா ஆழ்வர புங்கண்ணேன் பூசக்கரா அருக்கு மம்பு ஓடிட்டம் அருகாமே ஆறுது ஊய்த்துதா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அகரம் ஆடு பகவான் உலக இனி உலக நாடுகூடல் கண்ணிருப்ப காய்கவற்று கற்காகசல கற்பவை கற்றபின் நிற்காவுக்கு தக வர்க்காவிப்பெல்லாம் வர்க்கம் பிள்ளும் ஓமப்படும் செல்வற்றும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தின் தலை. வாழ்த்துக்கள் நிஷாந்த். கற்ற பின் நிற்க அகற்கு
வாழ்த்துக்கள் ஹாஸ்மிதா. மாத்தி போட்டாங்க. ஒரு மாதம் ட்ரைனிங்ல என்ன பண்ணுறோம்? அடுத்ததாக நீங்க கிளி